அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காமை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கண்கள் எப்பொழுதும் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கர்த்தாவே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் உயர்ந்தவராய் இருந்தாலும் எங்களை பார்க்கும்படி உம்மையே தாழ்த்துகிறீர். அதற்காக துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 38வது வசனம். அப்படியே ஆசாரியனான ஆகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவும் கிரேத்தியர் பிலேத்தியரும் போய் சாலமோனை தாவீது ராஜாவினுடைய கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீஹோனுக்கு நடத்தி கொண்டு போனார்கள். முந்தின பகுதியில தாவீது சாலமோனை கூட்டிட்டு போய் கழுதையில ஏத்தி கீஹோன் ஆத்துல ஆற்றுக்கு கீஹோனுக்கு அழைத்துட்டு போய் அங்க அவனை அபிஷேகம் பண்ணி ஊர்வலமா கூட்டிட்டு சிங்காசனத்தின் மேல உட்கார வைக்க சொன்னத முந்தின பகுதியில நம்ம வாசித்தோம். அதை அப்படியே தாவீது ராஜாவோட கட்டளையின்படியே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் பெனாயா மெய்காவலர்களோட தலைவன், அவன் பெரிய பராக்கிரமசாலி. அந்த பெனாயா கிரேத்தியரும் பிலேத்தியரும் இவங்க 2 பேரும் தாவீதோட மெய்காவலர்கள், கூட இருந்து பாதுகாக்கிறவங்க தாவீத. அவங்க அந்த கூட்டம், அவங்க எல்லாரும் சாலமோன் தாவீதுனுடைய கழுதின் மேலே ஏற்றி கீஹோனுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆசாரியன் ஆகிய சாதோக்கு தைல கொம்பை கூடாரத்திலிருந்து எடுத்து கொண்டு போய் சாலமோனை அபிஷேகம் பண்ணினார். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல ஆலயம் கட்டுறதுக்கு முன்னாடி கூடாரத்துலதான் ஆசரிப்பு கூடாரத்துலதான் அவங்க ஆராதனை செய்து வந்தாங்க. இப்ப அங்க இருந்து தைலத்தை எடுத்துட்டு போய் சாலமோனுக்கு அபிஷேகம் பண்றாங்க. அப்பொழுது எக்காலம் ஊதி ஜனங்கள் எல்லாரும் ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்தினார்கள். ஜனங்கள் எல்லாம் ஒரே மகிழ்ச்சியோடு சாலமோனை வாழ்த்தி ஊர்வலமா இப்ப வராங்க. பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவன் பிறகாலே போனார்கள். ஜனங்கள் நாகசுரங்களை ஊதி பூமி அவர்கள் சத்தத்தினால் அதிரத்தக்கதாக மகா பூரிப்பாய் சந்தோஷித்தார்கள். ரொம்ப சத்தம் போட்டு நாதசுரங்கள்லாம் ஊதி ஊர்வலமா மகிழ்ச்சியோடு ஒரு கொண்டாட்டத்தை பார்க்கிறோம். சாலமோனை இப்ப ராஜா வாக்கப்பட்டு சந்தோஷப்படுறாங்க. அதோனியாவும் அவனோடு இருந்த எல்லா விருந்தாளிகளும், அதோனியா கூட யாரு இருந்தா அப்படின்னா யோவாப்பும் அபியத்தாரும் இருந்தாங்க. அவங்க எல்லாம் கூட கொஞ்சம் ஜனங்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் இப்ப போஜனம் பண்ணி முடித்த போது அதை கேட்டார்கள். இந்த சத்தத்தை கேட்கிறாங்க. யோவாப் எக்கால சத்தத்தை கேட்டபோது நகரத்தில் உண்டாயிருக்கிற ஆரவாரம் என்ன என்று விசாரித்தான். யோவாப் தான் இராணுவங்களோட தலைவன். ஆனா இப்ப அவன் தவறான தெரிந்தெடுத்தல்னால அதோனியா கூட சேர்ந்ததுனால இப்ப அவனுக்கே நகரத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாத நிலைமைக்கு வர்றான். அவன் பேசி கொண்டிருக்கையில் ஆசாரியனாகிய அபியத்தாரின் குமாரன் யோனத்தான் வந்தான். அப்பொழுது அதோனியா, உள்ளே வா, நீ கெட்டிக்காரன், நீ நற்செய்தி கொண்டு வருகிறவன் என்றான். இப்ப அதோனியா அவனை பார்த்து சொல்றான், நீ என்ன நற்செய்தி கொண்டு வர்ற அப்படின்னு கேட்கிறான். யோனத்தான் அதோனியாவுக்கு பிரதியுத்தரமாக, ஏது தாவீது ராஜாவாக்கிய நம்முடைய ஆண்டவன் சாலமோனை ராஜாவாக்கினாரே. இவன் கரெக்டா செய்திய சொல்லிடுறான்.
சாலமோன் வந்து ராஜாவாக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு. ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கையும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவையும் கிரேத்தியரையும் பிலேத்தியரையும் அவனோடே அனுப்பினார். அவர்கள் அவனை ராஜாவினுடைய கோவேறு கழுதையின் மேல் ஏற்றினார்கள். எல்லாம் என்னென்ன நடந்தது எல்லாத்தையும் அந்த யோனத்தான் வந்து கரெக்டா அவங்க கிட்ட சொல்றான். ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசி ஆகிய நாத்தானும் அவனை கீகோனிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். நகரம் எல்லாம் முழங்கத்தக்கதாக அங்கே இருந்து பூரிப்போடை புறப்பட்டு போனார்கள். நீங்கள் கேட்ட இரைச்சல் இதுதான், அதுதான். ஜனங்கள் எல்லாம் கூட போறாங்க, ஒரே முழக்கமா இருக்கு, அதனால ஏற்பட்ட இரைச்சல் தான் இது அப்படின்னு சொல்றாங்க. அல்லாமலும் சாலமோன் ராஜாங்கத்துக்குரிய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறான். அப்படியே ஊர்வலமா கூட்டிட்டு போய் எருசலேம்ல இருக்கிற தாவீதோட சிங்காசனத்துல சாலமோனை உட்கார வச்சிட்டாங்க. ராஜாவின் ஊழியக்காரரும் தாவீது ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவனை வாழ்த்துதல் செய்ய வந்து. ராஜாவின் ஊழியக்காரர் அப்படின்னு சொல்றது 36, 37 வசனத்துல பெனாயா வந்து வாழ்த்துகிறத நம்ம அங்க பார்க்கலாம். அதைத்தான் இங்க மறுபடியும் எடுத்து சொல்றாங்க. தேவன் சாலமோனுடைய நாமத்தை, உம்முடைய நாமத்தை பார்க்கிலும் பிரபலப்படுத்தி, தாவீதோட பேரை விட சாலமோனோட பேர் வந்து பிரபலப்படுத்தி, அவனுடைய சிங்காசனத்தை உம்முடைய சிங்காசனத்தை பார்க்கிலும் பெரிதாக்குவாராக என்றார்கள். அந்த 37வது வசனத்துல இதே வார்த்தையை சொல்லி வாழ்த்துகிறத பார்க்கிறோம். அது அப்படியே இங்க சொல்லப்பட்டிருக்கு. ராஜா தம்முடைய கட்டிலின் மேல் குனிந்து பணிந்து கொண்டார். எல்லா விவரத்தையும் சொல்றான் அந்த யோனத்தான். ராஜா அதுக்கப்புறம் கட்டில் மேல் குனிந்து பணிந்து கொண்டார். கர்த்தரை தாவீது பணிந்து கொண்டான். பின்னும் ராஜா, என்னுடைய கண்கள் காண இன்றைய தினம் என் சிங்காசனத்தின் மேல் ஒருவனை வீற்றிருக்க செய்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். என்னோட சிங்காசனத்துல இன்னொருத்தர் வந்து உட்கார்ந்திருக்கிறது, என்னுடைய குமாரன் உட்கார்ந்திருக்கிறத பார்க்கத்தக்கதா கர்த்தர் கிருபை செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றான். தாவீது வந்து எப்பயும் ஆண்டவரை துதிக்கிற துதிய நம்ம பார்க்கலாம். வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எனக்கு அப்புறம் அடுத்த வந்து ராஜாவை ஏற்படுத்தி கொடுத்த கர்த்தரை துதிக்கிறார். இப்ப வந்து தாவீது வந்து இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருந்துட்டு அப்படியே போயிருந்தா அதுக்கப்புறம் பிரச்சனை வந்திருக்கும். ஆனா அவன் தனக்கு அப்புறம் ஒரு தலைவனை ஏற்படுத்திட்டு போறதுனால அதுக்கப்புறம் தேசம் வந்து சமாதானத்தோடு இருந்தது. அது வந்து கர்த்தர் தான் அதை செய்தாருன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்றான். அப்பொழுது அதோனியாவின் விருந்தாளிகள் எல்லாம் அதிர்ந்து எழுந்திருந்து அவரவர் தங்கள் வழியிலே போய்விட்டார்கள். அதோனியா கூட இருந்தவங்க அவன் கூப்பிட்டு நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருந்து பண்ணினா, இப்ப அவங்க எல்லாம் சாலமோன் ராஜாவாயிட்டான் அப்படின்றத கேள்விப்பட்ட உடனே எல்லாம் அங்கிருந்து அவரவர் வழியா போயிட்டாங்க. அதோனியா சாலமோனுக்கு பயந்ததினால் எழுந்து போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டான். எங்க ராஜாவான சாலமோன் தன்னை கொன்றுவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டான். இதோ அதோனியா ராஜாவாகிய சாலமோனுக்கு பயப்படுகிறான் என்றும், இதோ அவன் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டு ராஜாவாகிய சாலமோன் தமது அடியானை பட்டயத்தால் கொன்று போடுவதில்லை என்று இன்று எனக்கு ஆணையிடுவாராக என்கிறான் என்றும் சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்டது. உயிர் தப்பிக்கிறதுக்காக போய் இத பலிபீடத்துல போய் அந்த கொம்பு 4 கொம்பு இருக்கும் பலிபீடத்தை சுத்தி,
அந்த ஒரு கொம்பை பிடிச்சுக்கிட்டு சாலமோன் என்னைய கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாதான் நான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் என்றும் சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சாலமோன் அவன் யோக்கியன் என்று விளங்க நடந்து கொண்டால் அவன் தலைமயிரில் ஒன்றும் தரையிலே விழப்போகிறது இல்லை. அவன் சரியா நடந்துக்கிட்டான்னா, எந்த தப்பும் பண்ணலைன்னா, அவன் தலை மயிர்ல ஒண்ணு கூட கீழே விழாது, எந்த சேதமும் ஏற்படாது. அவனிடத்தில் பொல்லாப்பு காணப்படுமேயாகில் அவன் சாக வேண்டும். அவன் பொல்லாப்பு செய்தான்னா அவன் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவனை பலிபீடத்திலிருந்து கொண்டு வர ராஜாவாகிய சாலமோன் ஆட்களை அனுப்பினான். பலிபீடத்துல இருந்து அவனை கூட்டிட்டு வர்றதுக்கு ஆட்களை அனுப்பினான். அவன் ராஜாவாகிய சாலமோனை வணங்கினான். வந்த உடனே சாலமோனை ராஜாவா ஏற்றுக்கொண்டு அதோனியா வணங்குறான். இப்ப சாலமோன் நினைச்சிருக்கலாம், நமக்கு எதிரா இவன் ராஜாவா தன்னையே அபிஷேகம் பண்ணினா, இவன் எப்பயும் பிரச்சனை தான் அப்படின்னு நினைச்சு அவனுக்கு தண்டனை கொடுத்துருக்கலாம். ஆனா சாலமோன் தான் ஆட்சிக்கு வந்த பிறகு இவன் மேல இரக்கம் காட்டி அவன் செய்த தவறெல்லாம் மன்னித்து அவனை ஏற்றுக்கொள்றான். அவன் ராஜாவாகிய சாலமோனை வணங்கினான். சாலமோன் அவனை பார்த்து உன் வீட்டிற்கு போய் என்றான். அதான் மன்னிச்சு அதோனியாவ சாலமோன் ஏற்றுக்கொண்டு உன்னோட வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். இங்க சாலமோனுடைய மன்னிக்கிற சுபாவத்தையும் நம்ம கற்றுக்கொள்றோம். நம்மளும் யாருக்கிட்டையும் நமக்கு பகையா இருந்தாலும் அவங்களையும் நேசிக்கக்கூடிய அன்பு நமக்கு வேணும். இயேசு கிறிஸ்து கூட சொல்றாரு, உன் சத்துருக்களை சிநேகியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதைத்தான் இங்க பார்க்கணும். அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்னா, சாதோக்கு, நாத்தான், பெனாயா, அப்புறம் கிரேத்தியர், பிலேத்தியர் இவங்க எல்லாம் சேர்ந்து சாலமோனை தாவீதோட கழுதை மேல் ஏற்றி கீகோனுக்கு அழைத்து போய் அங்க ராஜாவாக அபிஷேகம் பண்ணாங்க, எக்காலம் ஊதுனாங்க. சாலமோன் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் வாழ்த்தி ஆர்ப்பரிக்கிறாங்க, நாகசுரங்களை ஊதுறாங்க, ஒரே சத்தமா இருக்கு. அதோனியாவும் அவனோடு விருந்தாளிகளும் இந்த சத்தத்தை கேட்டு என்னன்னு விசாரிக்கிறாங்க. அப்ப அபியத்தாருடைய மகனான யோனத்தான் எல்லா விஷயத்தையும் சரியா சொல்றான். சாலமோனை ராஜாவாக்கிட்டாங்க, அவன் தாவீதோட சிங்காசனத்துல உட்கார்ந்துருக்கான், அவனை எல்லாரும் வாழ்த்துறாங்க, அவனுடைய சிங்காசனம் தாவீதோட சிங்காசனத்தை விட பெருசா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துறாங்க அப்படின்ற செய்திய ஃபுல்லா முழுவதுமா சொல்றான். தாவீது கர்த்தரை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நன்றி சொல்லுகிறான். இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட உடனே அதோனியா கூட இருந்த விருந்தாளிகள்லாம் தங்களோட வழியில போயிட்டாங்க. பிரச்சனை வரும் அப்படின்றதுனால அவரவர் வழியில போயிட்டாங்க. அதோனியா சாலமோனுக்கு பயந்ததுனால பலிபீடத்தோட கொம்புகளை பிடிச்சுக்கிட்டு இருந்தான். இந்த செய்தி சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே சாலமோன் சொன்னா, அவன் எந்த தவறும் செய்யலைன்னா அவன் தலையில இருக்க ஒரு முடி கூட கீழே விழாது, பொல்லாப்பு செய்தா அவன் சாகணும் அப்படின்னு சொன்ன உடனே அவனை கூட்டிட்டு வர்றதுக்கு ஆளை அனுப்புறான் சாலமோன். அவன் ராஜாவாகிய சாலமோனை வணங்கினா. அதோனியாவை பார்த்து சாலமோன் நீ உன்னோட வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு மன்னித்து சாலமோன் அதோனியாவை ஏற்றுக்கொண்டத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சித்தம் ஆண்டவரே சாலமோனுடைய வாழ்க்கையில நேர்த்தியாய் நடைபெற்றத நாங்க தியானித்தோம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் சொன்ன வாக்கு தத்தங்களும் அப்படியே நிறைவேறுகிறதா இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். சாலமோனை போல
எங்களுக்கு எதிராய் செயல்படுகிற மக்களையும் கூட நேசித்து அன்பு காட்ட எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா பொல்லாப்புக்கும் எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்க. உம்மை போல மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே, ஜனங்கள் உம்முடைய கல்வாரியின் அன்பை அறிந்து ஆண்டவரே விசுவாசித்து ஆண்டவரே நீங்க இலவசமாய் தருகிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்களும் உடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். God bless you.